மாரியம்மா பாழாய தாயம்மா வங்காரு மாயம்மா முத்து மாரியம்மா பத்ரகாளியம்மா குண்ட கண்ணியம்மா எங்க சென்னியம்மா சிங்காரி பொய்யாரி சங்கரி உமையம்மா மண்மாரி பொன்மாரி செல்லாய் செல்மாய் பருவத்தாரம்மாவே வா. ஏலே கார்த்தி, நீ எம்புட்டு நேரம்டா உருளணும்? எவ்வளவுக்கு எவ்வளவு உருள்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மார்க் கிடைக்கும்டா. நல்லா உருளுங்க. குறுக்கெல்லாம் வலிக்குதுடா. இப்படியே போய் எப்படி பரீட்சை எழுதுறது? மதனு, எனக்கு எந்திரிக்கவே முடியலடா. அடே, பரீட்சையில பாஸ் ஆகணுமா வேணாமாடா? ஆகணும் ஆகணும். அப்போ உருண்டுதான் ஆகணும். நம்ம உருள்ற உருளுக்கு எப்படியாவது மாரியாத்தா நம்மளை பாஸ் ஆக்கி விட்டுறணும்டா. மதனே, எப்பவுமே மாரியாத்தால மட்டும் நம்பி இருக்க கூடாதுடா. அப்புறம்டா அதுக்குன்னு அங்கங்க ஆள் செட் பண்ணி வைக்கணும். உன் பின்னாடி ஒரு பிள்ளை நிக்குதா? ரொம்ப நேரமா அழுதுகிட்டு நிக்குது. இப்ப பாரு. அம்மா தாயே ஆயிரங்கன் மாரியாத்தா, நான் இன்னைக்கு உருண்ட உருளுக்கு எல்லாத்துக்கும் மொத்த பலனை என் ஃப்ரெண்டு பூங்கொடிக்கு கொடுத்துரு. ஏலே, குறுக்கு வலிக்க உருண்டது நம்ம புண்ணியமெல்லாம் அந்த பிள்ளைக்காடா. நான் பாஸ் ஆகாட்டினாலும் பரவாயில்லடா, என் ஃப்ரெண்டு பாஸ் ஆனா போதும். கார்த்தி, பூவு, எனக்காகவா உருண்டுகிட்டு இருக்க? பூவு, உன்னைய விட்டுட்டு வேற யாருக்காக நான் உருள போறேன்? கைய மேல தூக்குன மாதிரியே இருக்கையே, ஏன்? இறக்க முடிஞ்சா இறக்க மாட்டானா? உனக்காக ஒரு தடவை உருண்டுட்டு வா கார்த்தி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாஸ் ஆனா போதும். நான் பாஸ் ஆன மாதிரி தான். ஓடு ஓடு, பரீட்சைக்கு நேரமாச்சு, ஓடு. நீ வரலையா? நீ முன்னாடி போய்கிட்டே இரு, பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன். ஓடு 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 ஓடு. சீக்கிரம் வந்துரு. என்ன ஏன் வருவான் தான்? போ. எப்படி நேரம் தான் நாங்களும் கையை தூக்கிக்கிட்டே நிக்கிறது? ஏலே, இந்த பிள்ளை உனக்கு ஃப்ரெண்டாடா? மரகதவள்ளி பின்னாடி தானடா சுத்திக்கிட்டு இருப்ப? ஃப்ரெண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹால் டிக்கெட்டுக்கு எனக்கு முந்தின நம்பர் இந்த பிள்ளை தான். அதுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைடா, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர்ற பிள்ளை. புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா புரிஞ்சது? ஏலே, நம்மளும் இந்த மாதிரி யாராவது ஒரு பிள்ளைய பிடிச்சி நேரத்துக்கு செட் பண்ணி இருந்திருக்கலாம்டா. எனக்கு முன்னாடி நம்பர் இருந்தா இவன் தான். இவனை எங்க செட் பண்றது? இவனே பரீட்சையில ஒழுங்கா எழுத மாட்டான். அதான் அவன் ஒரு பிள்ளைய செட் பண்ணி வச்சிருக்கான்லடா. எப்படி அந்த பிள்ளைய பார்த்து எழுதிடுவான் 35 மார்க்குக்கு. அவனை பார்த்து நம்மளும் எழுதிடுவோம்டா. டேய், நான் காட்டுறேன்டா, கவலைப்படாதீங்க. காட்டுறியா கார்த்தி? சரி வா, கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு பட்டையை போட்டுட்டு கிளம்புவோம். பரீட்சை நேரம் நெருங்க நெருங்க வகுத்துல புளியே கரைக்குதுடா. எவ்வளோ பயம் இருந்தாலும் முகத்தில் அந்த பயத்தை காட்டவே கூடாதுடா. நானும் காட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என் கண்ணு காட்டி கொடுத்துருது. இதுக்கு தான் பெரிய கண்ணா வச்சிருக்க கூடாது. எங்களை மாதிரி சின்ன கண்ணா வாங்கிட்டு வந்திருக்கணும். என்னடா? சரி வாங்கடா, ஆளுக்கு ஒரு பட்டையை போட்டுட்டு கிளம்புவோம். வா வா. பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்களாடா? பொம்பளை பிள்ளைங்க சத்தம் மட்டும் தான் கேக்குது. ஆம்பளை பிள்ளைங்க ஒருத்தனும் வாய திறக்க மாட்டேங்கிறீங்க. டீச்சர், நான் சொன்னேன்ல டீச்சர், நான் படிச்சிருக்கேன். இந்த பின்னாடி 2 பேர் பட்டையை போட்டுட்டு நிக்கிறானுங்களே, ஏடா படிச்சீங்களா இல்லையாடா? படிச்சுட்டேன் டீச்சர். அதென்னடா பெரிய பட்டை? படிச்சதெல்லாம் மறந்து போக கூடாதுன்னு காலையிலேயே மாரியத்தா கோயில்ல போய் உருண்டுட்டு வந்தேன் டீச்சர். அதுக்கு முதல்ல படிக்கணும்லடா, படிச்சா தானே மறக்காம இருக்கும். இவனுங்கெல்லாம் படிக்கவே மாட்டானுங்க டீச்சர். மதனு மதனு, முருகன் எங்கடா காணோம்? பாத்ரூம் போயிருக்கான்டா. ஹால் டிக்கெட் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? கார்த்தி, என் ஹால் டிக்கெட் உங்ககிட்ட கொடுத்தேன்லடா. அடே, அதில் தாண்டா திருநார் மடிச்சு எடுத்துட்டு வந்தோம் கோயில்ல இருந்து. உன் பாக்கெட்ல தான் இருக்கும் பாரு. ஏலே, அதுல யாரடா உன்னை திருநார் மடிச்சு எடுக்க சொன்னது? அவசரத்துக்கு வேற ஒன்றும் கிடைக்கலடா. அப்ப உன் ஹால் டிக்கெட்? அதில் குங்குமம் மடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. அப்ப சரி. டேய், திரும்ப திரும்ப கேக்குறேன், நல்லா படிச்சிட்டீங்களா என்னடா? படிச்சிட்டேன் டீச்சர். மரகதவள்ளி, நல்லா படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் டீச்சர். என் ஆளு எப்பவுமே நல்லா படிச்சிருவா. மரகதவள்ளியை நம்பினாருக்கு மனக்கவலை இல்லை. ஏண்டா, உன் பக்கத்துல உட்கார்ற அந்த பிள்ளைய காணும்? அதைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ரைட்ல அந்த பிள்ளை, லெஃப்ட்ல என் மரகதவள்ளி. எப்படி தலை நிறைய பூ வச்சுட்டு ஜம்முன்னு வந்திருக்கான்னு பாத்தியா? நான் சொல்லி தான் வச்சுட்டு வந்திருக்கா. ஆமா. டேய், இங்க பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே கேட்டுக்கங்க. அப்புறம் ஹால்ல போய் உட்காந்துக்கிட்டு டீச்சர் இது டவுட், டீச்சர் அது டவுட்னு நீ ஓயாம கூப்பிட்டுட்டே இருக்க கூடாது. நான் உங்க கிளாஸுக்கு தான் வருவேன்லாம் உறுதியா சொல்ல முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே கேட்டுக்கங்க. டீச்சர், ஹெட்டிங் எல்லாம் அண்டர்லைன் பண்ணணும்ல டீச்சர்? சிங்கிள் லைனா டபுள் லைனா டீச்சர்? மதன், அப்படின்னா என்னடா? என்னம்மா தெரியலையே. ஏமா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? உனக்கு நேரம் இருந்தா டபுள் லைன்ல அண்டர்லைன் பண்ணு, இல்லனா சிங்கிள் லைன்ல போடு. நீட்டா இருக்கணும் பேப்பர். என்னமோ பேசுறாங்க, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டீச்சர், கொஸ்டின் எல்லாம் எழுதணுமா டீச்சர் மேட்சிங்க்கு? ஏமா, கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் மட்டும் எழுது போதும். புதுசா எக்ஸாம் எழுதுற மாதிரியே கேக்குறது. இந்த பிள்ளை என்னடா கேக்குது கார்த்தி? என்னன்னு தெரியலையே.
டேய் மதனே, கார்த்தி, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? எங்களுக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் டீச்சர். கேட்டுருங்கடா, இப்பவே கேட்டுருங்க. இன்னைக்கு என்ன எக்ஸாம் டீச்சர்? என்ன எக்ஸாம் தெரியாமல மாடு பரிசை எழுத வந்த? ஐயோ தப்பா எதுவும் கேட்டுட்டமாடா? இங்க வா. டீச்சர் இல்ல டீச்சர், இல்ல டீச்சர். படிச்சிருக்கே படிக்கலையா மாடு? எல்லா புக்கையும் எடுத்து வச்சு படிச்சேன் டீச்சர். அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, வேற ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு தமிழ் பரிச்சை. அது நல்லா தெரியும் டீச்சர். அப்புறம் கேக்குறேன் என்ன பரிச்சைன்னு? வந்து சேர்ந்துருக்காங்க எனக்குன்னு. எவனாவது ஃபெயில் ஆயிட்டு உட்காந்துரு, அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும். ஏண்டா மதனே, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டீச்சர் எனக்கு ஒரே ஒரு டவுட் டீச்சர். என்னன்னு சொல்லு. இது பேரெல்லாம் தமிழ்ல எழுதணுமா இங்கிலீஷ்ல எழுதணுமா டீச்சர்? டேய் பேரே எழுத கூடாது. உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும்லடா ஹால் டிக்கெட்ல. ஹால் டிக்கெட் எங்கடா முதல்ல? இந்த பாக்கெட்ல இருக்கு டீச்சர். அதுல நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை எழுது. பேர் எழுதிக்கிட்டு இருக்காத. ஓகே டீச்சர், ஓகே. பிள்ளைங்களா பெல் அடிச்சிருச்சுடா. எல்லாரும் நல்லா பரிச்சை எழுதுங்க. ஏதாவது டவுட்னா முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க. டக்குன்னு அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண பாருங்க. ஏதாவது கொஸ்டின் தெரியலனா அந்த கொஸ்டினுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ல இருந்து ஏதாவது ஒரு 2 லைன் எழுதி வைங்க. அடிச்சு விட்டுட்டாது அரை மார்க் போடுவோம். சரியா? சரிங்க டீச்சர். எல்லா கொஸ்டினுக்கும் நம்பர் போட்டுருங்கடா, அது ரொம்ப முக்கியம். சரிங்க டீச்சர். ஓடுங்க செகண்ட் பெல் அடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் இடத்துல போய் உட்காருங்க. ஓடுங்க. ஏண்டா கார்த்தி மதனே, அந்த நெத்தியில இருக்கிற பட்டையை அழைச்சிட்டு போங்கடா. சரிங்க டீச்சர். அவள் வருவாள். கார்த்தி, என்னடா? அந்த பிள்ளைய காணும்டா. அவளை தாண்டா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், காணும். அந்த பிள்ளைய நம்பி தானடா இங்க உட்கார்ந்திருக்கோம். இப்படி கை விட்டுட்டு போனானா எப்படி? சரி கவலைப்படாத, அவ போனா என்ன, இந்த இவ இருக்கல்ல. டீச்சர் வராங்க. சைலன்ஸ். எப்ப பார்த்தாலும் பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. டீச்சர் எப்போ வருவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் டீச்சர். வரும்போது வருவோம். பேப்பர் வாங்குங்க எல்லாரும். எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட் வந்துருச்சு, கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு. கொஸ்டின் பேப்பரை ஒரு தடவை முன்னாடி பின்னாடி தரவா செக் பண்ணிக்கோ. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா உடனே என்கிட்ட காமி. கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கு டீச்சர். என்ன டவுட்? எல்லா கொஸ்டினுமே டவுட் தான் டீச்சர். வருஷம் பூரா படி 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 படின்னு கரடியா கத்துறேன். ஒரு வார்த்தை ஒரு பேச்சு சொல்லு பேச்சு கேட்கறது கிடையாது. கடைசியில பரிச்சை என்னைக்கு வந்துகிட்டு ஒன்னும் தெரியாம முழிக்கிறது. தெரிஞ்சதை எழுது. ஓகே டீச்சர். இங்க பாரு, கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் குறிச்சிருக்க கூடாது, எதுவும் எழுத கூடாது. ஆன்சர் ஷீட்லயே என்ன எழுதுன்னு தெரியல. இதுல கொஸ்டின் பேப்பர்ல வேற நாங்க எழுதுவோமாக்கும். வாங்க டீச்சர், நீங்க வேற. என்னடா சத்தங்க? சரின்னு சொன்னேன் டீச்சர். எழுதுங்க. எழுதுன்னா என்னத்தடா எழுத? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கார்த்தி என்ன சத்தம்? பேனா இருக்கான்னு கேட்டேன் டீச்சர். பேனா கூட கொண்டு வராமல பரிச்சைக்கு வந்த? அது எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சும்மா அந்த பக்கம் திருப்பி பார்க்காம எழுது என்னத்தையாவது. ச்சே, நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? எப்ப பார்த்தாலும் பரிச்சை படின்னு உசுர வாங்குறாங்களே. கார்த்தி என்னடா கொஸ்டின் பேப்பரையே பார்த்துட்டு இருக்க. எல்லா கொஸ்டினும் தெரியுதா? கொஸ்டின்லாம் தெரியுது, அதுக்கு ஆன்சர் தான் தெரியல. எனக்கு இதெல்லாம் நம்ம பாடம் தானான்னு சந்தேகமா இருக்கு. சரி என்னத்தையாவது எழுது. என்னத்தாடா எழுத? அதுவே தெரிய மாட்டேங்குது. சும்மா கொஸ்டினையே எழுதி எழுதி வை. அதை கொஞ்சம் எழுதிட்டேன்டா. அதுக்கு மேல எழுதுறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த 2 மணி நேரத்தை எப்படி கடத்த போறோம்னு நினைச்சா எனக்கு திக்குன்னு இருக்குடா. எப்படா பெல் அடிப்பாங்கன்னு இருக்கு. கார்த்தி என்னடா? என்ன செய்யன்னு தெரியலடா. முருகா, மரகதவள்ளி பூவுக்குள்ள ஒரு பேப்பர் மடிச்சு ஒளிச்சு வச்சிருக்கேன், அதை எடு. இதுவாடா? அதேதான். அதில் பொடி பொடியாக 2 கட்டுரை எழுதி வச்சிருக்கேன், 2 மனப்பாட பாட்டு எழுதி வச்சிருக்கேன், அதை அப்படியே எழுது. ஏலே தேங்க்ஸ்டா. சீக்கிரம் எழுதிட்டு மதன்கிட்ட கொடு. கார்த்தி தேங்க்ஸ்டா. நீ என்னடா செய்வ? நான் அந்த மரகதவள்ளியை பார்த்து எப்படியும் ஓட்டிடுவேன், நீ எழுது. தேங்க்ஸ்டா கார்த்தி. எழுதுங்க. நான் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. டீச்சர் இரு என்ன எழுதியிருக்கேன்னு பாப்போம். எழுதியிருக்கிற லட்சணத்தை பார்த்தா ஃபெயில் தான் இந்த வருஷம். டீச்சர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டீச்சர். நீ எழுதியிருக்கிற லட்சணம் அப்படிதான் இருக்கு. டீச்சர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டீச்சர், நல்லா தான் டீச்சர் எழுதியிருக்கேன். அவ்வளோ பயம் இருக்கு என்ன? ஃபெயில் ஆயிருவோன்னு அவ்வளோ பயம் இருக்கிறவன் வருஷம் முழுக்க உட்காந்து நல்லா படிக்கணும்டா. ஃபெயில் ஆகிறத பற்றி ஒன்றும் இல்லை டீச்சர். ஃபெயில் ஆகிட்டு திரும்பவும் உங்கள் கிளாஸ்லேயே படிக்கணும்னு நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.